நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பேழையை மையப்படுத்தி இன்றைக்கு நாம் ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பு, பேழையிலே பிரவேசித்த சிலராகிய 8 பேர். நோவாவின் காலத்துல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த பேழைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு சிலராகிய 8 பேர் மாத்திரமே தகுதி பெற்றிருந்தாங்க. கர்த்தராகிய தேவன் பேழையை கட்ட சொன்னது நீதிமானாகிய நோவாவை மற்றும் காப்பாற்றுறதுக்கு இல்ல. அந்த பேழையை கட்டும் காலத்துல நீதியை அநேகருக்கு பிரசங்கித்து அநேகர் அந்த பேழைக்குட்படுத்தவே. ஆனாலும் நோவா நீதியை பிரசங்கித்த போது அதை கேட்ட ஜனங்கள் உணர்வில்லாம இருந்தாங்க. நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம்னா, இந்த பேழையை ஆயத்தம் பண்ணுவதற்கு தோராயமா 40-70 வருஷம் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட பகுதியில அவர் நீதியை பிரசங்கிச்ச போது பரியாசம் பண்ணவங்க மாத்திரம் இல்ல, அதை ஒரு சிலர் நிதானிச்சு கூட பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர்களும் அதுல நிலைநிற்க முடியாம இந்த உலகத்தின் பக்கத்துல ஈர்க்கப்பட்டிருக்கணும். அப்படியாக சொற்பமான மக்களே நோவா நீதியை பிரசங்கிச்ச போது அதை காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. அந்த கொஞ்ச மக்களும் விசுவாசத்துல நிலைநிற்காம போனாங்க. இப்படியான நிலையில அவங்க இருந்ததுனால்தான் அந்த பேழைக்குள்ளார அவங்க யாரும் பிரவேசிக்க முடியல. சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசிச்சிருக்காங்க. இது நமக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்துது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே மத்தேயு 22:14 வசனத்துல, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராக நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மாத்திரமே இருந்திருக்காங்க. அந்த 8 பேர் பேழைக்குள்ளார ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நோவாவின் காலத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட கடைசி நாட்களை எடுத்துக்கொண்டோம்னா, இப்பவும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக நீதியின் பிரசங்கத்தை கேட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இவர்களுக்குள்ளார விசுவாசத்தை காத்து கொண்டு நிற்கிறவர்கள் எத்தனை பேரா இருக்கிறாங்க? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லிட்டு வசனம் கேட்குது. அந்தபடி பார்க்கும்போது இந்த நாட்கள்ல நாமும் இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டாலும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்றோமா? நாம பேழைக்குள்ளார பிரவேசிக்கிற சிலராகிய 8 பேருக்குள்ளார இருக்கிறோமா? அப்படியாக நாம் இருக்கணும்னா நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கு. இந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான ஜெயத்தை நாம் எடுக்க பிசாசு எத்தனை தடைகளை கொண்டு வருவான். அதற்கு நாம இந்த உலகத்தின் பக்கம் ஈர்க்கப்படாம நோவா எப்படி தேவனை மையப்படுத்தின மனுஷனாக இருந்தாரோ அவரை போலவே நாமும் தேவனை மையப்படுத்தியவர்களாக ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழ்பவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம இதே காரியத்தை நம்முடைய குடும்பத்துக்கும் நாம கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா குடும்பமாக ஆயத்தமாகும் போது விசுவாசத்தை காத்து கொள்ள ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அப்படி குடும்பம்னு சொல்லப்படும் போது அது நம்முடைய சபையையும் உள்ளடக்கியதாக இருக்கும். நம்முடைய சபையும் குடும்பங்கள் ஒன்றிணைந்ததாக ஒருமித்த தேவனை நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல சபை கூடி வருதலை விட்டு விடாம இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடியா பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிற மனுஷகுமாரனுடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுவதற்கு நாம நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்ட சில பேராக இருக்கணும். மனுஷகுமாரன் வரும்போது இந்த விசுவாசத்துல நிலை கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தின் அநேக காரியங்கள் நம்மை வழிவிலக செய்கிறதாக இருக்கும். அதே போல கால தாமதமாகும் போதும் நாம் அதுல இடறி போகாம இருக்கணும். ஏன்னா அவர் வருகிற நாளிகை இன்னதுன்னு நாம அறியாம இருக்கிறோம். அவர் எந்த நாளிகையில வரும்போதும் நாம ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படணும்னா விசுவாசத்தை எந்த அளவுக்கு உறுதியாக பற்றி கொண்டிருக்கணும். அப்படியாக இருக்கும் போதே நாம அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராகிய 8 பேருக்குள்ளார இருக்க முடியும். அப்படியாக நாம ஒவ்வொருவரும் காணப்படுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து பேழைக்குள்ளார பிரவேசிக்கக்கூடிய சிலராகிய 8 பேராக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு இருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில சிலராகிய 8 பேர் மாத்திரம் பேழைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு வாய்ப்பை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய விசுவாசத்தை உறுதியாக காத்துக்கொண்டு உம்முடைய வருகையில காணப்படணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக உள்ளார்ந்த ஆயத்தத்தோடு உம்மை நோக்கி பார்ப்பவர்களாக நாங்க இருக்கணும் தகப்பனே.
ஆம் ராஜா, அந்தபடியாகவே எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு உம்மை உறுதியாக பற்றிக்கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியாய் நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.